எட்டுநடை குட்டிப்பேட்டை பகுதியில் இன்று மக்களவை உறுப்பினர் ரவிக்குமாருடன் ஓர் உரையாடல். வைகரை வணக்கம் நிகழ்ச்சிக்கு இன்று நம்மோடு இணைவது பன்முகத்தன்மை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு முனைவர் ரவிக்குமார் நம்மிடம் இருக்கின்றார். நாம் அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். அதாவது 3 பத்திரிகைகளை நடத்தக்கூடிய ஆசிரியராக இருக்கிறீங்க, வழக்கறிஞர், அரசியல்வாதி, பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி பல்வேறு பதவியில் வைத்தால் கூட எது உங்களை பிரபலப்படுத்தி? நான் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இதுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். பல துறைகளிலே இருந்தாலும் கூட எழுத்தாளர் என்பதுதான் நான் பரவலாக அறியப்பட்ட ஒரு அடையாளம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில், எழுத்துத்துறையில் நான் இருக்கிறேன். பத்திரிகைகளை வெளியிடுவது, பல்வேறு பத்திரிகைகளில் எழுதுவது, பல நூல்களை எழுதுவது, இப்படி அந்த துறையில்தான் நான் அதிகமாக அறியப்பட்டிருக்கிறேன். அரசியல் பேச்சுங்கிறது உங்களுடைய தீவிரமான தன்மை இருக்கின்றது. அதே நேரம் சமூக நீதி கருத்துக்களையும் நீங்கள் அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டதாக இருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு? அது என்னுடைய சிறுவயதிலிருந்தே வாசிப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நான் நூலகத்துக்கு போய் வாசிக்க ஆரம்பித்தது நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்தே பொது நூலகங்களுக்கு போய் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது பள்ளியில் படிக்கும் போது நான் சிதம்பரம் நகரில் இருந்த ராமகிருஷ்ணா வித்யாலயங்கிற ஒரு தனியார் பள்ளி, அதில் தான் படித்தேன். அப்போது பள்ளியில் படிக்கும் போதே அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகத்துக்கு சென்று படிக்கிற பழக்கத்தை, அப்போது தான் அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய கம்பராமாயண பதிப்புகள்லாம் அங்கே இருந்தது. அந்த புத்தகங்கள்லாம் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அந்த மாதிரி நூலகங்களுக்கு போய் படிக்கும்போது இலக்கிய நூல்கள் மேலே எனக்கு கூடுதலான ஆர்வம். நான் முதல்ல வாசகன்தான், அதுக்கப்புறம் தான் எழுத்தாளன். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் ஸ்கூலில் படிக்கும்போது. அதுக்கப்புறம் கவிதை என்பது ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாட்டு முறையாக எனக்கு இருக்குது. அதுபோல் மற்ற இலக்கிய வடிவங்களையும் நான் அதில் என்னை வெளிப்படுத்தி வருகிறேன். ஆனாலும் கூட இப்போ இந்த செயல்பாட்டாளராக, அரசியல் செயல்பாட்டாளராக ஆனதுக்கு பிறகு இது மாதிரியான ஆக்க இலக்கியம்னு சொல்லப்படுகிற ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற எழுத்துக்களை விட நான் நான் ஃபிக்ஷன், கட்டுரைகள், விமர்சனங்கள், ஆய்வு கட்டுரைகள், இப்படி எழுதுறது தான் எனக்கு அதிகம். நான் எழுதிய நூல்கள்லேயே அந்த நூல்கள் எண்ணிக்கை அதிகம். அரசியலில் ஒரு நீண்ட பயணம் உங்களுக்கு. அதில் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிருக்கிறீங்க. முதல் முறையாக பாராளுமன்றம் சென்றிருக்கிறீங்க. அது இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு போய் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நீண்ட காலமாகவே இருந்தது. 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறு வடிவமைக்கப்பட்ட இடம் அந்த நாடாளுமன்றம். அங்கே இருந்து சில பிரச்சனைகளை எழுப்பவும், விவாதிக்கவும், தமிழ்நாட்டுடைய குரலை ஒலிக்கவும், அதுபோல் புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசவும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு ரொம்ப அரிய வாய்ப்பு. அதை நாங்கள் ஏறக்குறைய நானாக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு மனசாட்சியோடு பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மனநிறைவை தருகிறது. ஆனால் இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் அங்கே அதை பயன்படுத்தி இன்னும் பல பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், அவற்றை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர பாடுபட வேண்டும். அந்த ஊக்கம் எங்களுக்கு இருக்கிறது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக எழுத்து வடிவிலும் சரி, பேச்சு வடிவிலும் சரி, தொடர்ந்து விளிம்புநிலை மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டுருக்கிறீங்க. இதனால் கிடைத்த தீர்வுன்னு ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் பல விஷயங்கள் கோரிக்கையாக வைத்து அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதில் குறிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது
என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 6 நலவாரியங்கள் அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். அரவாணிகளுக்கு நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், வீட்டு பணியாளர்களுக்கு நலவாரியம், குதிரை வண்ணார்களுக்கு நலவாரியம், அதுபோல் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நலவாரியம், இந்திய மருத்துவர்களுக்கு நலவாரியம்னு 6 நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் பல லட்சம் பேர் இன்றைக்கும் அதில் பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதை விடவும் நான் கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற குடிசை வீடுகளெல்லாம் கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு ஒரு திட்டம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதை 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் இதை ஒரு பெருந்திட்டமாக அறிவித்தார். தினமும் பரபரப்பான அரசியல் பணிகள், எழுத்து பணிகள், இப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை எப்படி பேணி காத்துக்கிறீங்க? என்ன மாதிரி உணவுகள் உங்களுக்கு பிடித்தமான உணவு? நான் அக்கறையே செலுத்தாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது உடல் நலம் பற்றிய விஷயந்தான். அதனால் எனக்கு இதய பிரச்சனையும் அதில் அடைப்பு இருந்து அது இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு தான் அப்பல்லோ மருத்துவமனையில் போய் அந்த அடைப்பெல்லாம் நீக்கி கொண்டு வந்தேன். அந்த சமயத்தில் மருத்துவர் சொன்ன சில அறிவுரைகள், நீங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு சொன்னார். அதை கூட என்னால் பின்பற்ற முடியவில்லை, நான் கடைபிடிப்பதில்லை. உடல் நலம் பற்றி இப்போ நான் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. உடற்பயிற்சி செய்வதோ நடைப்பயிற்சி செய்வதோ இது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய நேரத்தை எந்த அளவுக்கு அதிகமாக நான் பயன்படுத்த முடியும் அதுதான் எனக்கு நோக்கமாக இருக்கும். தூங்குறதுங்கிறதே ஏதோ ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஒரு உணர்வு எனக்கு உண்டு. அதனால் நான் அதிலெல்லாம் அதிகமாக அக்கறை செலுத்துவதில்லை. அதே மாதிரி உணவு பொறுத்த அளவில் விரும்பி சாப்பிட்ற ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கி மாறிவிட்டது. மீன் உணவு என்பது ரொம்ப விரும்பி சாப்பிடுகிற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா என்னுடைய சொந்த கிராமமே கடற்கரை பக்கத்தில் சில கிலோமீட்டரில் இருந்ததுனால மீனுங்கிறது தினப்படி உணவுங்கிறதா எங்களுடைய வீட்டில் இருக்கும். அது கூட இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது. இப்போ காலையில் ஒரு ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு போனால் மதியம் எங்கேயாவது கிடைக்கிறத சாப்பிட்றது, இரவு சாப்பாடு என்னங்கிறது தெரியாது. அதனால் உணவுக்கும் பெரிய முக்கியத்துவம் இல்லை. இந்த உடல் நலம், உணவு இதை பற்றி நான் பெரிய அக்கறை செலுத்துவதில்லை. ஆனால் என்னை போல அரசியல் களத்தில் இருக்கிறவர்கள் அப்படி இருப்பது சரியல்ல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் கூட எனக்கு அதை பற்றி பெருசாக அக்கறை செலுத்த முடியவில்லை. ஏன்னா அப்படியே பழகிடுச்சு. இருக்கிற காலத்தை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த முடியும், அவ்வளோதான். ரொம்ப காலம் வாழணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு பெரிய விருப்பமும் இல்லை, அதில் ஆர்வமும் இல்லை. உங்களுடைய இவ்வளவு வேலை பளுவுக்கு இடையிலே எங்களுடன் பேசியதுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. உங்களுக்கு வணக்கம்.